கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கடந்த வாரம் சில தடைகள் காரணமாக அந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய செய்தியை வீடியோவாக ஒளிபரப்ப முடியவில்லை. ஆனால் இதை ஒரு ஆடியோவாக முடிந்த அளவு உங்களுக்கு அறிவிக்கும்படியாக ஒரு சின்ன முயற்சியோடு இதற்கு நாங்கள் காரியங்களை செயல்படுத்தியிருக்கிறோம். தொடர்ந்து ஜெபத்தோடு நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த சில வாரங்களாக டெய்லி என்கிற ஒரு தலைப்பில், அதாவது அனுதினமும் என்கிற ஒரு தலைப்பின் கீழே நித்தமும் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே, சகல நாட்களும் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே பலவித செய்திகளை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு டெய்லி என்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையினுடைய இன்னொரு சம்பந்தப்பட்ட ஒரு வசனத்தை தொடர்ச்சியாக உங்களோடு நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். அதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 25, 26, 27 இந்த 3 வசனங்களையும் நாம் வாசிக்க கேட்கலாம். 7 நாள் வரைக்கும் தினம் தினம் பாவ நிவாரணத்துக்காக ஒரு வெள்ளாட்டுக்கடாவை படைப்பாயாக. பழுதற்றவைகளான இளங்காளையும் மந்தையிலிருந்து எடுத்த ஆட்டுக்கடாவையும் படைப்பார்களாக. 7 நாள் வரைக்கும் பலிபீடத்தை பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ண கடவர்கள். அந்நாட்கள் முடிந்த பின்பு 8ஆம் நாள் முதல் ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் படைப்பார்களாக. அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, பாவ நிவாரணத்திற்காக வெள்ளாட்டுக்கடாவை, ஆட்டுக்கடாவை நாம் தினம் தினம் படைக்க வேண்டும் என்கிற ஒரு வேத வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒரு 7 நாட்கள் தொடர்ந்து தினம் தினம் இந்த வெள்ளாட்டுக்கடாவை பாவ நிவாரணத்துக்கான பலியாக செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நாம் செலுத்தும் பொழுது தேவன் சொல்கிறார், உங்களை அங்கீகரிப்பேன். உங்களை அங்கீகரிப்பேன் என்று சொன்னால் உங்களை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அர்த்தம். அதாவது பாவ நிவாரண பலி என்பது நம்முடைய பாவத்திற்காக பரிகாரமாக செலுத்தப்படுகிற ஒரு காரியம் என்று பழைய ஏற்பாட்டிலே வேதம் சொல்லுகிறது. அதை தினம் தினம் அவர்கள் செலுத்த வேண்டும் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே தினம் தினம் ஆட்டுக்கடாவையோ ஒரு கன்றையோ மாட்டையோ நாம் பலியிடுவது இல்லை. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் நமக்காக பலியானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? தினம் தினம் வெள்ளாட்டுக்கடாவை பாவ நிவாரணத்திற்காக பலி செலுத்த விட்டாலும் நம்முடைய பாவங்களை தினம் தினம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணி விட்டுவிடக்கூடிய ஒரு தெய்வ பிள்ளைகளாக, அந்த பாவங்களிலிருந்து மனம் திரும்புகிற ஒரு தெய்வ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஆவிக்குரிய சம்பந்தத்தோடு இந்த வசனத்தை பொருத்தி பார்க்கலாம். அப்படி நாம் தினம் தினம் நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை பண்ணி விட்டு மனம் திரும்பும் பொழுது தேவன் நம்மளை அங்கீகரிப்பார் என்று வாசிக்கிறோம். தேவன் நம்மை அங்கீகரிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அங்கீகரிக்கிறார் என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், தேவன் நம்மையும் நம்முடைய கிரியைகளையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று அர்த்தம். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற கிரியைகளை தேவன் ஏற்றுக்கொள்கிறாரா, அங்கீகரித்து கொள்கிறாரா என்கிற ஒரு கேள்வியும் ஒரு ஆராய்ச்சி பண்ணுகிற ஒரு எண்ணமும் நமக்கு தேவை. என்னுடைய வாழ்க்கையில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் சபையில் காணிக்கை படைக்கிற ஒரு வேலை வந்தது. அப்போது ஒரு ஏழை தாய் ஒரு பையில் 1 கிலோ அல்லது 2 கிலோ அரிசியை கொண்டு காணிக்கை படைத்தார்கள்.
ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலே அவர்கள் காணிக்கை படைத்தார்கள். அப்பொழுது ஆராதனை முடிந்த பிறகு நான் அவர்களோடு சொன்னேன், நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காணிக்கையை நீங்கள் படைக்க வேண்டாம். தேவன் அந்த அளவிற்கு இரக்கமற்றவர் அல்ல. நீங்கள் இவ்வளவு வேதனையோடு 2 கிலோ அரிசியை வாங்கி இப்படி படைக்க வேண்டுமா? வேண்டாம், பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் அந்த காணிக்கைகளை படையுங்கள் என்று சொன்னேன். ஆனால் அப்பொழுது என்னுடைய சபையில் இருந்த சில நண்பர்கள் மூலம் சில கருத்து வேறுபாடுகள் எழும்பியது. அதாவது ஏழைகள் கொடுக்கிற காணிக்கையை நீங்கள் வாங்க மறுக்கிறீர்கள், அது தவறு என்று சொல்லி என்னிடத்திலே அவர்கள் வாதாடினார்கள். ஒரு ஏழை 2 காசு பணத்தை போட்ட பொழுது தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையா? நீங்கள் ஏன் இந்த ஏழையினுடைய காணிக்கையை விரும்பாமல் போகிறீர்கள் என்று அவர்கள் என்னோடு வாதிட்டார்கள். அப்பொழுது நான் அமைதியாக இருந்துவிட்டு அதன் பின்பு தேவ சமூகத்திலே போய் ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் இந்த காரியம் செய்தது உங்களுடைய பார்வையிலே சரிதானா அல்லது தவறா? என்னோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி எனக்கு அந்த காரியத்தை குறித்து ஒரு கேள்வி இருந்ததுனால நான் தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். அப்பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார் ஒரு வசனத்தை. அந்த வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார் என்று இந்த வேத வசனத்தின் மூலமாக தேவன் என்னோடு பேசினார். என்னோடு பேசின இந்த வசனத்தை என்னோட நண்பர்களோடு நான் பகிர்ந்து கொண்ட பொழுது அவர்கள் மறுபடியும் அதை அங்கீகரிக்க ஏற்றுக்கொள்ள அவர்கள் முடியாமல் திகைத்தார்கள். அதாவது தேவன் என்னுடைய கிரியைகளை அங்கீகரித்தார் என்று என்னோடு பேசியிருந்தாலும் அது எப்படி சரி என்பதை அவர்களுக்கு விளக்க முடியாத மறுபடியும் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய நிலத்தின் விளைச்சலில்தான் நீ காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னேனே தவிர, நீ கடன் வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு கடையிலே போய் 1 கிலோ 2 கிலோ அரிசி வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆகவே உன் நிலத்தினுடைய கனியிலே, உன் நிலத்தினுடைய விளைச்சலிலே நீ காணிக்கை கொண்டு வா என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு வேத வசனத்தின் மூலமாக மறுபடியும் உணர்த்தினார். அதை சொன்ன பிறகுதான் அந்த காரியங்கள், அந்த விவாதங்கள் ஒரு முடிவுக்கு வந்தது. இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை அங்கீகரிக்கிறார், எதை ஏற்றுக்கொள்கிறார் என்கிற விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் தேவன் அங்கீகரிக்காத செயல்பாடுகளும் இருக்கிறது, தேவன் அங்கீகரித்து கொள்ளுகிற செயல்பாடும் இருக்கிறது. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை, தேவன் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டானது. இந்த வேத பகுதி சொல்கிறது, காயினையும் காயினுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று வாசிக்கிறோம். ஏன் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் காயினை குறித்து வேதம் சொல்கிறது, சீக்கிரமாக எரிச்சல் அடைகிற ஒரு மனிதனாக அவன் இருந்தான் என்று வாசிக்கிறோம். அந்த எரிச்சல் மனிதனுக்கு மேலே அதிகமாக அவனுக்கு இருந்தது, அவனுடைய சொந்த சகோதரனுக்கு மேலே அதிகமாக இருந்தது. ஆகவே பாருங்கள், அந்த எரிச்சல் மூலமாக அவனை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு, தன் சகோதரனை ஆபேலை கொலை செய்கிற அளவிற்கு அவன் ஒரு கொலைபாதகமான ஒரு மனிதனாக மாறிவிட்டான். இது ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை அறிவார். நமக்கு ஒரு காரியம் வெளிப்பட்ட பிறகுதான் தெரியும். ஆனால் தேவனுக்கு அவன் காரியத்தை வெளிப்படுத்தும் முன்பே அவன் இதயத்திற்குள்ளே அந்த எரிச்சலை மறைத்து வைத்திருந்தாலும் அவர் அறிவார். ஆகவே தான் ஆண்டவர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எரிச்சல் உள்ளவர்களாக நம்முடைய அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக தேவன் எதை அங்கீகரிப்பதில்லையாம்? லேவியராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம், அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை. வேதம் சொல்கிறது, தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது, காணிக்கை செலுத்தும் பொழுது அது பழுதுள்ள ஒரு காணிக்கையாக, குறைகள் உள்ள ஒரு காணிக்கையாக,
தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காணிக்கையாக அது இருக்கக்கூடாது என்று வாசிக்கிறோம். ஆகவே புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கூட அனனியா சப்பிராள் தேவனுக்கென்று காணிக்கையை படைத்த பொழுது அந்த காணிக்கைகளிலே தவறான சில தந்திரங்கள் இருந்ததுனால அங்கே தேவன் அவர்களை அடித்தார், மரணமடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு என்று பலி செலுத்தும் பொழுது உண்மையுள்ள பலியாக, மனப்பூர்வம் உள்ள பலியாக நாம் செலுத்த வேண்டும். ஆகவே தான் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஆண்டவர் கேட்கிறார், உன் எஜமானுக்கு அல்லது உனக்கு விருப்பமான ஒருவனுக்கு நீ காணிக்கை செலுத்தும் பொழுது நீ எதையாகிலும் கொண்டு செலுத்துவாயா, அறகுறையாக கொண்டு செலுத்துவாயா, குறைகள் உள்ளதை செலுத்துவாயா, செலுத்த மாட்டாயே. அப்படி இருக்கும் பொழுது நான் உன் தேவனாக உன் பிதாவாக இருக்கும் பொழுது எனக்கு அந்த மாதிரியான கனம் இல்லையே. ஆகவே என்று நான் உன்னுடைய பலிகளை அருவருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரித்ததாக வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே நாம் தேவனுக்கென்று பலி செலுத்தும் பொழுது பழுதுள்ள பலியாக அல்ல, பரிசுத்தமான ஒரு பலியாக அது செலுத்தப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் அதை அங்கீகரிப்பார் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், லேவியராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்க பார்க்கலாம். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் 18ஆம் வசனம். பலியின் மாம்சத்தில் மீதியாக இருக்கிறது மூன்றாம் நாளில் அக்கினியே சுட்டரிக்கப்பட கடவது. சமாதான பலியின் மாம்சத்தில் மீதியானது மூன்றாம் நாளில் புசிக்கப்படுமானால் அது அங்கீகரிக்கப்படாது. அதை செலுத்தினவனுக்கு அது பலிக்காது. அது அருவருப்பாக இருக்கும். அதை புசிக்கிறவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். மேலும் சொல்கிறது, தேவன் சமாதான பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்று இங்கே குறிப்பிடுகிறதை வாசிக்கிறோம். சமாதான பலி என்பது குடும்பமாக போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுக்கு பலி செலுத்திவிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு அதை நாம் திருப்பி கொண்டு வராமல் 3வது நாளுக்குள்ளாக அது அங்கேயே சுட்டரிக்கப்பட்டு விட்டு திருப்பி விட வேண்டும். இது தேவன் சொல்லுகிற ஒரு காரியம். ஆகவே சமாதான பலி என்பது குடும்பத்தோடு போய் நாம் தேவ சமூகத்தில் பலி செலுத்த வேண்டிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, குடும்பத்தோடு பலி செலுத்தி விட்டு நாம் குடும்பமாக இணைந்து அதை சாப்பிட்டு விட்டு வர வேண்டும். 3ஆம் நாள் அதை வைத்திருக்கக்கூடாது, அது சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று வாசிக்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் சமாதான பலியை எப்படி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகளாக போய் தேவ சமூகத்திலே அது செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தாவிட்டால், அப்படி செலுத்துவது இல்லாத ஒரு காரியமாக இருக்குமானால் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். 1. 2வது, செலுத்தின பலியை 3 நாள் நாம் வைத்து புசிப்போமானால் அது அங்கீகரிக்கப்படாது என்று சொல்லுகிறது. அது 2. 3வதாக, செலுத்தின அந்த பலி அவனுக்கு பலிக்காது. எந்த காரியத்திற்காக அவர்கள் பலி செலுத்தினார்களோ அந்த காரியம் அவர்களுக்கு வாய்க்காது என்று வேதம் சொல்கிறது. அது தேவனுக்கு அருவருப்பாக இருக்கும் என்று 4வதாக வேதம் சொல்கிறது. 5வதாக, அது 3ஆம் நாள் கழித்து ஒருவன் புசிப்பான் என்று சொன்னால் அவனுடைய பாவத்தை அவன் சுமப்பான். அந்த புசிக்கிற பாவத்தையே அவன் சுமப்பான் என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்டவைகள் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய செயல்களை செய்கிற தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது எரிச்சல் உள்ள தேவ பிள்ளைகளாக நம் பலிகளை செலுத்தக்கூடாது. தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது பழுதுள்ள பலிகளாக அந்த பலியை நாம் செலுத்தக்கூடாது. தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது சமாதானமான ஒரு பலியை நாம் செலுத்த வேண்டும். அங்கே சமாதானம் இல்லாத பலியை நாம் செலுத்தக்கூடாது. இப்படி தேவ சமூகத்தில் நாம் தேவன் அங்கீகரிக்கும்படியாக பலிகளை, நம்முடைய செயல்களை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மேலும் வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், எந்த பலியை தேவன் அங்கீகரிப்பதில்லையா? லேவியராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்கள். லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசியுங்கள். அந்நிய புத்திரன் கையிலும் இப்படிப்பட்டதை வாங்கி தேவனுக்கு அப்பமாக
செலுத்தீர்களாக. அவைகளின் கேடும் பழுதும் அவைகளிலே கேடும் பழுதும் அவைகளில் இருக்கிறது. அவைகள் உங்களுக்காக அங்கீகரிக்கப்படுவதில்லை அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அதாவது அந்நிய புத்திரனுடைய கையிலே நாம் காணிக்கைகளை வாங்கி தேவனுக்கு அப்பமாக செலுத்தக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் தேவன் பரிசுத்தமான பலியை ஏற்றுக்கொள்கிறார். அந்நிய புத்திரர்கள் தேவனுக்கு செலுத்தக்கூடிய பலியினுடைய அந்த பரிசுத்தத்தை அறியாதவர்களாக இருக்கலாம். ஆகவே அவர்கள் தேவனுக்காக கொடுக்கிற அந்த காணிக்கைகளிலே கேடும் பழுதும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்படி கேடும் பழுதும் உள்ளவர்களை அவன் கையில் வாங்கி நாம் செலுத்தும் பொழுது அது அங்கீகரிக்கப்படுவதில்லை. உங்களை ஆண்டவர் அதில் பாராட்டுவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பலிகளிலே நாம் கவனமாக தேவன் அதை அங்கீகரிக்கிறாரா என்பதை ஆராய்ந்து நாம் செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இப்படி தேவன் அங்கீகரிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் நாம் தினமும் தேவனால் அங்கீகரிக்கப்படும்படியாக தினமும் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை உங்களோடு நான் வாசிக்க விரும்புகிறேன். தினம் நம்முடைய பலிகள் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் முதல் வசனத்தை முதலில் வாசிப்போம். 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா ராஜா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதுமன்றி எப்ராயிம் மனோசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களையும் எழுதி அனுப்பினான். இப்பொழுது 2 நாளாகவும் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாள் அளவும் மகா ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினம் நன்றாக கவனிங்கள், தினம் கர்த்தருக்கென்று பேரோசையால் தொனிக்கும் கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். இங்கே எசேக்கியா ராஜா ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த காலகட்டத்தில் சிதறி போயிருந்தார்கள். பலவிதமான நெருக்கங்களின் மத்தியினாலே அவர்கள் வேதனையோடு இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி வேதனையோடு இருந்தார்கள்? அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். வேத வசனத்தை ஒன்றை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை முதலில் வாசிங்கள். 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். இந்த வேத வசனம் சொல்கிறது, தேவனுடைய ஆலயத்துடைய விளக்கை அணைத்து போட்டு கதவையும் பூட்டி போட்டார்கள். பாருங்கள், ஒரு தேவனுடைய ஆலயம் விளக்கும் இல்லாமல் இருட்டிலே இருந்தது. கதவும் பூட்டப்பட்டு யாரும் அங்கே போய் ஜெபிப்பதற்கோ ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கோ ஆராதிப்பதற்கோ போகவில்லை என்று வேதம் சொல்கிறது. இப்படி அவர்கள் தேவனுடைய ஆலயத்தோடு உள்ள அந்த உறவை எல்லாம் இழந்து ஏனோதானம் என்று வாழ்ந்து, கோயில் ஆலயமானது அடைக்கப்பட்டு லைட் போடாமல் இருளிலே வைக்கும்படியாக இந்த ஜனங்கள் ஏனோதானம் என்று இருந்தார்கள். அப்படி இருந்ததுனால அடுத்த வசனம் சொல்லுகிறது, 2 நாளாகமத்தின் புஸ்தகம்
29ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து எருசலேமில் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி நீங்கள் உங்கள் கண்களினாலே காண்கிறபடி துயரத்துக்கும் துயரத்திற்கும் திகைப்பிற்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்தின் விளக்குகளை அணைத்து போட்டு கதவுகளை பூட்டி போட்டதுனால தேவன் என்ன செஞ்சாராம்? திகைப்புக்கும் பழிப்பிற்கும் துயரத்திற்கும் அவர்களை ஒப்பு கொடுத்தார். நன்றாக அந்த வசனத்தை கவனித்து பார்த்தீர்களா? பழிப்புக்கும் துயரத்திற்கும் திகைப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். திகைப்பு என்றால் கலக்கம், ஒரே பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. துயரம் என்றால் துக்கங்கள் கவலைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. பழிப்பு என்றால் அடுத்தவர்கள் நம்மை நிந்திக்கிற அவமானப்படுத்துகிற வாழ்க்கை. இதற்காக தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக கூட ஒரு வசனத்தை வாசிங்கள். 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினாலே விழுந்து நம்முடைய குமாரர் அதாவது மகன்கள், நம்முடைய குமாரத்திகளும் மகள்கள், நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள் என்று எசேக்கியா பாருங்கள் அந்த ஜனங்களோடு பேசுவதாகவும் நிருபங்களை எழுதி கொடுத்ததாகவும் ஏதோ சொல்லுகிறது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு துயரம்? ஏன் பழிப்பு? ஏன் கலக்கம்? ஏன் திகைப்பு? அது மாத்திரமல்ல, அவர்களுடைய பிள்ளைகள் சிறையிருப்பிலே அகப்பட்டார்கள். பிதாக்கள் பலவிதமான ஆபத்தில் சிக்கிக்கொண்டார்கள். மனைவிமார்கள் பலவிதமான சிறையிருப்பிலே சிக்கிக்கொண்டார்கள். ஏன்? வேதம் சொல்கிறது, ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அந்த 6வது வசனத்தை வாசிங்கள். 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை ஆலயத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். தேவ ஆலயத்தோடு உள்ள உறவிலே பின்தங்கி அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவன் முன்பு தங்கள் முகங்களை காட்டுவதற்கு பதிலாக முதுகை காட்டினார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆலயத்திற்கு வராதபடி திரும்பி முதுகை காட்டி கொண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தினம் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து தேவனை துதிப்பதற்கு முடியாத ஜனங்களாக நாம் இருந்தோம் என்றால் அதுவே ஒரு துர்ப்பாக்கியமான நிலை என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை தினம் வர முடியாவிட்டாலும் வாரம் 2 முறை, வாரம் 3 முறை, வாரம் 4 முறை அல்லது சபைகளிலே நடக்கிற ஆராதனைகள் முறைகளிலே நீங்கள் தவறாமல் முடிந்த அளவு பங்கு பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதமும் அதைத்தான் சொல்கிறது. அப்படி நம்ம செய்யாததுனால தான் தினம் இந்த காரியத்தை செய்யாததினாலே அல்லது வாரத்திற்கு 3 நாட்கள் செய்யாததினாலே வாரத்திற்கு 4 நாட்கள் நம்மால் முடிந்ததை செய்யாததினாலே சிறையிருப்பு, பழிப்பு, துயரம், பலவிதமான இன்னல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது என்று வேதம் சொல்கிறது. இப்படி வந்ததுனால தான் எசேக்கியா ராஜா ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஜனங்களுடைய இந்த துர்பாக்கிய நிலையை மாற்ற வேண்டும் என்று எண்ணி ஜனங்களுக்கெல்லாம் நிறுவனங்கள் எழுதி அனுப்பி எல்லாரும் தேவனுடைய வாசஸ்தலத்திற்கு வாருங்கள் என்று சொன்னான். அந்த ஜனங்கள் எல்லோரும் புறப்பட்டு தேவனுடைய வாசஸ்தலத்திற்கு வந்து வேதம் சொல்கிறது. இப்பொழுது அந்த வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அந்த வசனத்தை வாசியுங்கள். 1 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளளவும் மகா ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் கர்த்தருக்கென்று வேரோசையாய் தொனிக்கும் கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வேத வசனம் சொல்கிறது, தினம் தேவ ஜனங்கள், லேவியர், ஆசாரியர்கள், ராஜாக்கள் எல்லாரும் இணைந்து கர்த்தருக்கென்று பேரோசையாய் துணிக்கிற கீத வாத்தியங்களினாலே கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். எவ்வளோ ஆச்சரியமான மகிமையான ஒரு காரியம் பாருங்க. தினம் தேவாலயத்தில் வந்து கர்த்தருக்கென்று பேரோசையாக கீத வாத்தியங்களினாலே கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். அப்படி துதித்து கொண்டிருந்த பொழுது
தேவ ஜனங்களை பார்த்து கொண்டிருந்த அந்த லேவியர்கள் ஆசாரியர்களுக்குள்ளே மனதிலே உற்சாகம் எழும்பி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? 2 நாளாகவும் 30 27 வசனத்தை வாசியுங்கள். லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். பார்த்தீர்களா? லேவியரான ஆசாரியர்கள் எழும்பி நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். ஒரு ஊழியக்காரன் மனப்பூர்வமாக தேவ ஜனத்தை ஆசீர்வதிப்பதற்கு ரொம்ப காணிக்கை கொடுக்கணும், ரொம்ப பணம் கொடுக்கணும் என்பது கூட கிடையாது. ஒழுங்காக ஆலயத்திற்கு வந்து தினந்தோறும் தேவ சமூகத்தில் ஜெபித்து உற்சாகத்தோடு அவர்கள் காணப்பட்டாலே ஒரு தேவ மனிதன் மனப்பூர்வமாக தினந்தனம் அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் வந்து விடுவார். அப்படி தினந்தனம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவனுடைய ஊழியர்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது, அந்த ஆசீர்வாதத்தை கூறும் பொழுது மெய்யாகவே தேவஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இவர்கள் தினமும் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை துதித்து வாத்தியங்களினாலே அவரை மகிமைப்படுத்தினாலே என்ன நடந்தது? மறுபடியும் அதே வசனத்தை வாசிங்கள். 2 நாளாகவும் 30 27 வசனத்தை வாசிங்கள். லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று லேவியரான ஆசாரியர்கள் எழும்பி நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம், நன்றாக கவனிங்கள், அவர்களுடைய விண்ணப்பம், அதாவது அவர்கள் ஜெபித்த ஜெபம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலே வந்து எட்டியது. அல்லேலூயா! பார்த்தீர்களா? எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு காரியம். பல வருடங்களாக பல மாதங்களாக ஜெபிக்கிற ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டாமலே அநேகருக்கு போய்விடுகிறது. ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து தினந்தனம் தேவனை மகிமைப்படுத்தி துதித்ததினாலே வேதம் சொல்லுகிறது, அந்த ஜெபம் பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலே வந்து எட்டியது என்று வாசிக்கிறோம். பரலோகத்திலே அவர்கள் ஜெபம் எட்டும் பொழுது அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு நிச்சயமாக அவர்களுடைய துயரங்கள், திகைப்பு, கலக்கம், இல்லாதமான பழிப்புகளை எல்லாம் மாற்றியிருக்கிறார் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே தான் அந்த வேதவசனத்தில் இன்னொரு பகுதியை நீங்கள் வாசிக்கும்படி விரும்புகிறேன். தொடர்ந்து ஒரு வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். 2 நாளாகவும் 30 26 வசனம். அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. அல்லேலூயா! மகா சந்தோஷம், மகா மகிழ்ச்சி உண்டானது என்று வேதம் சொல்கிறது. ஏன்? தினம் தினம் தேவனுடைய சமூகத்தை தேடி அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தினதினாலே இந்த சந்தோஷம் வந்தது என்று வேதம் சொல்கிறது. தேவன் அவர்களை அங்கீகரித்தார், அவர்களுடைய ஜெபத்தை அங்கீகரித்தார், அவர்களுடைய துதியை அங்கீகரித்தார், அவர்களை தேவன் அங்கீகரித்தார். ஆகவே இப்படிப்பட்ட மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டானது. அவருடைய ஜெபத்திற்கெல்லாம் பதில் வந்து விடுதலை கிடைத்தது என்று வேதம் சொல்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தர்மியான இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை உங்கள் மத்தியிலே சொல்லும் பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள். தினமும் நித்தம் சகல நாட்களும் அனுதினமும் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்படைத்து ஆண்டவர் விரும்புகிறபடி ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கும்படியாக உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்பி வாழுகிறீர்களா? உங்கள் காணிக்கைகளை உண்மையாக உத்தமமாக தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் படைக்கிறீர்களா? எரிச்சல் இல்லாமல் சமாதானம் உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? குடும்பமாய் சமாதான பலியை தேவ சமூகத்தில் போய் அதை நிறைவேற்றுகிறீர்களா? அந்நிய புத்தர்கள் கையில் வாங்கி அதை செலுத்தாதவர்களாக உங்கள் கையினாலே நீங்கள் அதை செலுத்துகிறீர்களா? இதையெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். சரி செய்யப்பட வேண்டியதை சரி செய்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமாக இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நீங்கள் சரி செய்துவிட்டு தினமும் தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனுடைய சமூகத்தில் போய் வேரோசையுள்ள சத்தங்களால் கீர வாத்தியங்களினாலே மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதியுங்கள். அப்படி துதிக்கும் பொழுது தேவன் உங்களை அங்கீகரிப்பார். உங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துயரமும் துக்கமும் பழிப்பும் சிறையிருப்பும் பலவிதமான சாபங்களும் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு வாழ்க்கைக்கு
தினம் தினம் தேவன் உங்களை அழைக்கிறார். தினம் தினம் நீங்கள் அதை செயல்படுத்துங்கள். தினம் தினம் உங்கள் வாழ்க்கையை மகா சந்தோஷமாக, மகா மகிழ்ச்சியாக, பெரும் மேன்மையான ஒரு வாழ்க்கையாக அது மாறும். தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான நாளிலே தேவன் தந்த நல்ல செய்திக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா.